கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கான வேத வசனம் சங்கீதம் 136:1. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆம் பிரியமானவர்களே, நம் தேவன் துதிக்கு பாத்திரர். அவர் நல்லவர், அவர் கிருபை மிகுந்தவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். நாம் அவரை துதிக்கும் போது அவருடைய உள்ளம் மகிழ்ந்து நமக்குத்தான் நன்மை செய்கிறார். துதியினால் கிடைக்காத ஆசீர்வாதமே கிடையாது. அதனால்தான் சங்கீதம் 136:4 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று. நாம் தேவனை மனதார துதிக்கும்போது பெரிய அதிசயங்களை அவர் செய்கிறார். பரலோகத்தை அசைக்கக்கூடிய ஒரு ஜெபம் என்றால் அது தேவனை துதித்து பாடி ஜெபிப்பது தான். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் பாடி துதித்த பொழுது சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அடைக்கப்பட்ட நிறைய வாசல்கள் இருக்கலாம். நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு இருக்கலாம். நாமும் தேவனை துதிக்கும்போது வாசல்கள் திறக்கப்படுவதை காண முடியும். நீங்களும் கூட ஏதாவது ஒரு காரியம் நடக்கவே மாட்டேங்குது, அது நடப்பதற்கு வழியே இல்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம். நீங்கள் முழங்கால் படியிட்டு தேவனை துதித்து பாருங்கள், வழி கிடைப்பதை காண்பீர்கள். என்னுடைய வாழ்க்கையில் நான் இதை அனுபவித்திருக்கிறேன். ஒன்றுமே நடக்க வாய்ப்பு இல்லாத போது முழங்கால் படியிட்டு பேசாமல் தேவனை துதிக்க ஆரம்பித்து விடுவேன். தேவனுடைய நாமத்தை சொல்லி துதிக்க நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் நிரப்புவார். ஒரு புதிய உற்சாகம் வரும். நாம் சந்தோஷமாய் தேவனை துதிக்கும்போது அதை தேவன் பார்த்து, இந்த கஷ்டத்திலும் என் பிள்ளைகள் என்னையே நம்பி இருக்கிறார்களே, என்னை துதித்து மகிழ்கிறார்களே என்று அவர் உள்ளம் மகிழ்ந்து உடனே அற்புதம் செய்வார். ஆம், அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன். அவரை துதித்து மகிழ்வோம். நீங்களும் தேவாதி தேவனை துதியுங்கள். உங்கள் வாழ்க்கையிலும் பெரிய அதிசயங்களை தேவன் செய்வார். அவர் நல்லவர், அவர் கிருபை உள்ளது, கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். அல்லேலூயா.